ஆர்சிபி ஐபிஎல் ஆரம்பிச்சு ஒரு 18 வருஷம் கழிச்சு தான் கப்பே வின் பண்றாங்க. அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கல. அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய சோகமான இன்சிடென்ட்டே நடந்துச்சு. அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். கடந்த 2 வாரமாவே கர்நாடகாவ சுத்தி தொடர்ந்து பேட் நியூஸா வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு நேரம் சரியில்லன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கர்நாடகா பேங்க் இஷ்யூ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. கர்நாடகா பேங்க்ல வந்து ஹிந்தி பேச சொல்றாங்க அப்படின்ற மாரி அது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தமன்னாவ பிராண்ட் அம்பாசிடரா போட்டதுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தக் லைஃப் அது ஒரு இஷ்யூ ஆச்சு. இப்போ அதெல்லாம் கூட தாண்டி இப்போ ஆர்சிபி வின் பண்ணதுக்கு ஒரு விக்டரி பரேட் நடத்துனாங்க. அதுல நடந்த ஸ்டாம்பேட்ல 11 பேர் கிட்ட இறந்திருக்காங்க. 75 பேர் இன்ஜூர்டு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது கண்டிப்பா கவர்மெண்டோட அலட்சியம் தான் அப்படின்னு சொல்லணும். பிசினஸுக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபைனல்ஸ் முடிஞ்சு அந்த க்ளோசிங் செரமனியே 1 மணி வரைக்கும் நடந்தது. உடனே அடுத்த நாள் வந்து இந்த விக்டரி பரேட் வச்சது வந்து அவங்க பண்ண மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். 3ஆம் தேதி ஃபைனல்ஸ் நடந்தது. 4ஆம் தேதி காலையில 7 மணிக்கு ஆர்சிபி கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னைக்கு விக்டரி பரேடு அப்புறம் ஸ்டேடியத்துல வந்து ஃபெலிசிட்டேஷன் நடக்கும்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆடியன்ஸ்லாம் வந்து 11 மணில இருந்தே ஸ்டேடியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 11 மணில இருந்து செம கூட்டம் நிக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல சொல்லியிருந்தாங்க. 2 மணிக்கு ஆர்சிபி டீம் வந்து பெங்களூர் வராங்க. பெங்களூர் வரும்போது அவங்கள வந்து டெப்யூட்டி சிஎம் சிவகுமார் வந்து போய் ரிசீவ் பண்றாரு. அவரு செம்ம குஷியில இருந்தாரு. போகும்போதே கார்ல வந்து ஃபிளாக்லாம் ஆட்டிட்டு போயிட்டு. ஆனா அவரு தான் ரொம்ப குஷியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப சோகமானதும் அவர் தான். பிரஸ்லயே வந்து அழுவும் செஞ்சுட்டாரு. இந்த மாதிரி என் கண் எதிர்க்க நான் பார்த்தேன். இது ரொம்ப கஷ்டமான சம்பவம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த 4:30க்கு ஆர்சிபி டீம் வந்து சட்டமன்றத்துக்கு போறாங்க. போய் சிஎம் பார்க்கணும்ட்டு. அங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஓபன் பஸ்ல விக்டரி பரேட் வந்து நடக்கிறதா இருந்தது. ஆனா கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த சட்டமன்றத்துக்கிட்டே செம்ம கூட்டம். சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேடியத்துக்கு போயிடலான்ற மாதிரி அந்த விக்டரி பரேடை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இங்கேயே லட்சக்கணக்கில் நிற்கிறாங்க சட்டமன்றத்துக்கிட்டே. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியத்துக்கிட்டேயும் லட்சக்கணக்கில் நிற்கிறாங்க. சிஎம்ஏ என்ன சொல்லியிருந்தாருன்னா மொத்த சீட்டு கெப்பாசிட்டியே வந்து 35,000 தான். ஆனால் வெளியவே வந்து ஒரு 3 லட்சம் பேர் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி மட்டுமே மெட்ரோ டிக்கெட் வந்து 8 லட்சம் டிக்கெட் சேல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கூட்ட நெரிசல் ஆனதுனால மெட்ரோவையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரும் வந்து பாஸ் இல்லாதவங்களாம் ஸ்டேடியத்துக்கு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்கள் என்னன்னா சரி ஸ்டேடியத்துக்குள்ளே தான் போக முடியல, அட்லீஸ்ட் அந்த விக்டரி பரேடாவது பார்க்கலான்ற மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கவர்மெண்ட்டோட அலட்சியம் தான் சொல்லலாம். ஷார்ட் நோட்டீஸில் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பிளான் பண்ணதுனால அவங்களால சரியாக பிளானே பண்ண முடியல. வெளியே ஒரு 3 லட்சம் பேர் நிற்கிறாங்க. ஆனால் போலீஸ் என்னமோ பார்த்தா 1500 போலீஸ் தான் இருந்திருக்காங்க. அதுவும் சரியாக கம்யூனிகேஷனும் இல்லை. எங்கே போனோம், எங்கே போய் பாஸ் கலெக்ட் பண்ணோம், அந்த மாதிரி கம்யூனிகேஷனும் இல்லை. என்ன நடந்திருக்கு, கேட் 7ல் வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கு. அது ஒரு சின்ன கேட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து அவ்வளோ பேர் போனால் தான் அங்கே வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் வந்து ஓப்பன் பஸ்ஸில் வரதா சொல்லியிருந்தாங்க. அது கேன்சல் ஆனதுனால பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. சரி நம்ம எப்படியாவது உள்ளே போய் பிளேயர்ஸை பார்த்தோன்னு எல்லாருமே ஸ்டேடியத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த ஸ்டாம்பேடுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இப்போதைக்கு வந்த வரைக்கும் 11 பேர் இறந்துருக்காங்க. 75 பேர் இன்ஜூர்டாக இருக்காங்க. இதில் வந்து 4 பெண்கள் 2 குழந்தைகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ் நடந்த உடனே இந்த ஆர்சிபியோட கொண்டாட்டம் என்னடா ஒரு நாள் கூட தாங்கலையான்ற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் ஃபேன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப கிரேஸியாக பண்ணிட்டு இருந்தானுங்க. ரோட்லலாம் வண்டியெல்லாம் மறைச்சிட்டு டான்ஸ் ஆடுறது, வண்டியை போக விடாமல். ஒரு பையன் மீம் கூட வந்திருக்கும். ஒரு பையன் இப்படி பண்ணே இருப்பான், பின்னாடி போலீஸ் வந்து லட்டியில் சட்டுன்னு ஒன்று வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப கிரேஸியாக இருக்கானுங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அவங்க இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை. இப்போ தான் தெரியுது நல்ல வேளை நீங்கள் இத்தனை வருஷமாக வின் பண்ணாமல் இருந்தீங்க, வின் பண்ணியிருந்தா இப்படி ஆட்டம் போட்டுருந்துருப்பீங்கன்ற மாதிரி இருந்தது. அதான் ரொம்ப கிரேஸியாக இந்த மரத்தில் ஏறுறது, விராட் கோலியே காமிச்சிருப்பாரு, அங்கே பாரு காமிச்சுருப்பாரு. ரொம்ப கிரேஸியாக பண்ணிட்டாங்க. அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா 18 இயர்ஸ் வெயிட் பண்ணி இந்த கப்பு வின் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு தான் அதை பிளான் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இதை அடிப்பட்டவங்களாம் வந்து சீஃப் மினிஸ்டரே நேரில் போய் பார்த்துருக்காரு. இந்த இறந்தவங்க ஃபேமிலிக்கெலாம் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 10 lakhs வந்து காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து 5 lakhs வந்து இறந்தவங்க ஃபேமிலிக்கெலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஸ்டாம்பேடுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. கடந்த 20 வருஷத்தில் மட்டும் 3000 பேர் இறந்துருக்காங்க ஸ்டாம்பேடில். நிறைய இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்ஸை வந்து ரொம்ப அலட்சியமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து இந்த சென்னையில் நடந்த ஏர் ஷோலேயே ஒரு ஸ்டாம்பேடு ஏற்பட்டு 4 பேர்கிட்ட இறந்தாங்க, நிறைய பேர் இன்ஜுரி ஆனாங்க. அதெல்லாம் நம்ம நேரில் பார்த்தோம். அது பார்க்கும்போது ஐயோ இனிமேட்லாம் இந்த மாதிரி கூட்டத்துக்குலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த ஈவெண்ட்டு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நாய்க்குட்டிலாம் வச்சுன்னு ஒருத்தர் நின்று இருந்தான், யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது.
நிறைய பேர் வந்து அவங்க அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்குலாம் வந்து இந்த பெரியவங்களை கூப்பிட்டு போகிறது வந்து சேஃபே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ரீசெண்டாக வந்து புஷ்பா 2லையும் ஒரு கூட்ட நெரிசல் நடந்து அதுலேயும் இறந்தாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. இந்த மாதிரி ஸ்டாம்பேடுன்றது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்தியா மாதிரி இவ்வளோ பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப உஷாராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்கு. இப்போ நம்ம ரீல்ஸே வந்து அசால்ட்டாக 100K 500Kலாம் போகுது. அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி தெரில. ஆனால் நேரில் 1,00,000 பேர் எவ்வளோ பேர் இருக்கும். இப்போ அந்த மாதிரி எவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ வீடியோ போடுவாங்க, இதில் எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் பேர் வந்தாலே பெங்களூரே நின்றோம். அந்த மாதிரி பாப்புலேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப பார்த்து தான் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஃப்ரான்ஸ்லேயும் இந்த ஸ்டாம்பேட் நடந்தது. ரீசெண்டாக வந்து PSG வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் ரோட்டில் வந்து சரியான கூட்டம், பஸ் அடிச்சு உடைக்கிறது, காரை உடைக்கிறது, கடையிலேருந்து லூட்டிங் பண்ணுறது. அதுலேயே வந்து 2 பேர் இறந்தாங்க. 200க்கு மேலே வந்து இன்ஜூர்டு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. கர்நாடகா சிஎம் சித்தராமையா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாதுல்ல. இப்போ இறந்த உயிரை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. கவர்மெண்ட்டு தான் இப்போலாம் பிளான் பண்ணி பண்ணோம். எதுக்காக இது பண்ணாங்கன்னு தெரியல. உடனே அந்த சூட்டாக பண்ணணும்னு நினச்சாங்களா, இல்லை இது மூலயமா பிஸ்னஸ் நடக்கும் உடனே பண்ணிடலாம்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஆனால் பாவம் மக்கள் தான் இதனால் வந்து அஃபெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் ஆகுது இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் வந்து இந்தியாவில் நடக்கும்போது அந்த கவர்மெண்ட்டு தான் பொறுப்பெடுத்து இது ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக நினச்சி பண்ணாதான் வேலைக்கு ஆகும். இல்லைனா இந்த ஸ்டாம்பேடு வந்து ஒரு ரெகுலரான விஷயம் மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன்.